என்ன பண்ற? கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு சரி. அதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி? இந்த உதுத்து தள்ளிக்கிட்டு இருக்கேன். ஏன் உதுத்து தள்ளுற? எண்ணெயில பொரிச்சது தின்னா உடம்பு கூடுமா? உடம்பு கூடுமா? ஏன் மெண்டலு, இதுக்கு வாங்கும் போதே அந்த மசாலா இல்லாததான் வாங்கியிருக்கேன். காசுக்கு பிடிச்ச கேடா மசாலாவில் வாங்கி அந்த மசாலாவை உதுத்து போட்டு இப்போ இதை திங்கிறேன்றியே. இது எதுக்கு பிஸ்கட்டு? இது நான் திங்கும்போது அது வாய் பார்க்கும்ல, அதனால தான் அப்படியே ஒன்னே மாதிரியே வச்சிருக்கிற வளர்க்குறதையும். அங்கே வர அது படுத்துக்கிட்டே திங்கிறது. எந்த நாயாச்சும் இந்த உலகத்தில் அப்படி படுத்துக்கிட்டு திங்குமா? அடுத்த ஆளு நீங்க மூணு தின்றீங்க, நான் ஒண்ணு கூட என்ன திங்கல. உங்களுக்கு வேணுமா பருப்பு? எனக்கு பருப்பு வேண்டாம், சருப்பு வேண்டாம், சாப்பிடு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு அந்த பிஸ்கட் வாய் வைக்க போகுது. கொண்டாங்க, நான் திங்கிறதுக்கு தான். நீ மட்டும் தின்னா போதுமா? சரி வாங்க எங்கிட்ட பேசுவோம். எங்கிட்ட பேச? உங்களை மட்டும் காமிச்சுக்கிட்டே இருந்தா உன்னை மட்டும் காமிச்சாலே போதும். வாடி, என்ன விளையலா உங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க. தரு, நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். என்ன வேணும்? சும்மா இடியா வாய வச்சுக்கிட்டு அவனுக்கு என்ன தங்க வேணும்? பல தடவை சொல்லியிருக்கிறேன், அப்பா கிட்ட போய் கேளு, அப்பா கிட்ட போய் கேளுன்னு சொல்லாத அப்படின்னு. நானும் பல தடவை சொல்லியிருக்கேன், வளர்த்தாலும் நம்மதே அப்பா அம்மான்னு. ஓ, கேட்க வேண்டாம் யாரும். 25,000 பையன் கிடைக்க முடியாது. ஆமா ஆமா. என்ன வேணும்? இன்னி ஒண்ணும் இல்ல, அந்த இன்னி உனக்குள்ளதான் இருக்குந்த செஞ்சியான்னு பாரு. கடலை பருப்பு அதையும் விட்டு வைக்கலாமா? அதையும் அளவுக்கு திண்டுச்சா? இந்தா தின்றுச்சு. வாங்க எங்கிட்ட பேசுவோம். இதரு ஓடிடு. நீங்க கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத உங்க அப்பா பார்த்தாரு, இப்போ உடனே விரட்டிடுவாரு. அவருக்கு பிடிக்காத ஒரே பழக்கம் இந்த கொஞ்சல் கிஞ்சல்லாம் பிடிக்காது. ஓடிடு. அவர் டிவி மும்பரத்தில் இருக்காரு. எங்க எங்க இங்கே கிளம்பிட்டிய? பார்வையிட போறேன். என்னத்தை பார்வையிட? வெளிச்சத்துக்கு போகணுமே. சரி, இங்கிட்டு வந்துக்கோ வாங்க. ஓகே அச்சா, பேசலாமா? ஹலோ, மைக் செட்டிங். மைக்கு செட்டிங் நமக்கு கிடையாது, நம்ம சாதாவா தான் பேசுகிறோம். அங்கே ஜேசிபி ஒர்க் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னீங்களே, வீட்டு வேலை நடக்குதான்னு கேட்டிருந்தீங்க. ஆமாம், வீட்டு வேலை தான் நடக்குது. ஆனால் நமக்கு வீட்டு வேலைக்கு இல்லை, அங்கே இடத்துக்காரங்க வீட்டு வேலைக்காக, இடத்த விற்கிறதுக்காக இடத்த லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜேசிபியை. நமக்கு இந்த வீடு இருக்கிறது மட்டும்தாங்க நம்ம இடம், பாக்கி எல்லாம் வேற ஆள் விட்டு இடம். இதுக்கே டவுசர் கிழிஞ்சு வச்சுங்க. அல்ல, இந்த இடத்த வாங்கி கட்டுறதுக்கே கிழிஞ்சு வச்சு இன்னும் கடனில் இருக்குது. இப்போதைக்கெல்லாம் ஒன்றும் கட்டுற நிலமையில இல்லை. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபா கடை இருக்குது. அதை முடிக்காமல் ஒன்றுத்துக்கு லைக் இல்லை. அப்படி இருக்கல எதுக்குக்கா அந்த மலேசியா ட்ரிப் அப்படின்னு கேட்பீங்க. அதுலேயும் கொடை குடிச்சிக்கிட்டு வந்துடுவாங்க 2-3 பேர். அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, சாதந்தொட்டிக்கு நம்ம கடை இருக்குதாங்க செய்யும். புரியுதுங்களா? சாதந்தொட்டிக்கு நம்ம கடை இருக்கத்தான் செய்யும். அதனால வந்து ஏதாவது ஒரு தேவைக்கு போக இன்னொரு தேவைக்கு நம்ம எப்படியும் கடை வாங்குற மாதிரி தான் வந்துடும். அதனால ஏன்னா இருக்கையிலே இருக்கு. இப்போ நம்ம பல ட்ரெஸ் இருந்தாலும் பின்னையும் புது ட்ரெஸ் ஒன்று வாங்குறது இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு போயிட்டு பல கடை இருந்தாலும் மறுபடியும் ஒரு கடனை வாங்கிக்க வேண்டியதேன். சரி, இப்போ அந்த இடம் நம்ம இடம் இல்லை, அங்கே ஜேசிபி நிறத்தின இடத்த கொண்டே காமிங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா? இன்னும் உங்க வீடு கட்டுறீங்களான்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆமாயா, அது இல்லைன்னு இடத்த கொண்டே காமிங்கன்னு சொல்லியிருந்தாங்களா? இல்லடி, கேட்டாங்களா இல்லையா? உங்க வீடு கட்டுறீங்களா, அப்படி வீடு கட்டுறா இருந்தா அந்த இடத்த காமிங்கக்கான்னு சொன்னாங்களா? சரி, நம்ம இப்ப வீடு கட்டல, ஆனா அந்த இடத்த காமிக்கிறனால தப்பு இல்ல. ஊராம்பிட்டு இடம் தானே, காமிக்கிறனால ஒண்ணு தப்பு இல்ல. இந்தாங்க, காமிச்சா தப்பா இல்ல? தப்பு இல்ல பார்த்தாங்க. மத்தியான பேய் எங்கேயோ போகுது மாதிரி இருக்குது. ஏற்கனவே இங்கே முகம் தெரியல, கருப்படிச்சு போய் இதுல 10க்கு தலை மொத்தம் சாலை வேற போட்டு வச்சிருக்கிற. இதுல என்ன தெரியும்ட்டு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோ இந்த ஏரியாவில் நம்ம எடுத்துருக்குறோம். ஆமா, இன்னும் எங்க வீடியோ எடுக்கிறது பிளாட் போட போறாங்களே, போட்டு விற்க போறாங்க. அது பாத்தீங்கன்னா மெயின் நம்ம வாடகைக்கு இருந்த பாத்தீங்களா ரோடு, அந்த ஜேசிபி இருக்கு பாத்தீங்களா, ஜேசிபி அங்கதான் வீட்டை இடிச்சு ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் இருந்தால் தெரியும், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்துருப்போம். அவரோட வீடியோ அந்த கோட்ரஸ் கீட்டர்ஸ் எல்லாம் இடிச்சிட்டு இங்கே வரைக்கும் இருக்குதுங்க அவருக்கு இடம். அந்த காலத்துல உங்க அம்மா சம்பாரிச்சு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நீ உங்க அம்மா வந்து இருக்காங்களே நல்ல அப்படின்னு அம்மா இருக்கட்டும், நீ உங்க அத்தை என்ன சம்பாரிச்சு வச்சாங்க? நம்ம என்னத்துக்கு அந்த 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 மாதிரிலாம் நமக்கு பேச தெரியாது. பேச தெரியாது, யோசிக்க தெரியும். அப்போ இங்கே ஃபுல்லாக பாருங்கள், இங்கே வரைக்கும் இடித்து எல்லாத்தையும் பண்ணி ஏதோ கட்டடம் கட்ட போகிறாங்களா இல்லை விற்க போகிறாங்களான்னு தெரியலை. ஆனால் நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க். இந்த இதுக்குள்ளே எடுக்கலாம், அது மேலெல்லாம் காப்பி மரம் குச்சி குச்சியாக நீட்டிகிட்டு இருக்குதா, கண்ணை குத்தி பிடுமேன்ட்டு நாங்கள் இதில் நிற்கிறதே இல்லை.
இந்த மண்ணு இங்க பாரு எவ்வளவு ஹைட்டுக்கு இந்த இடத்த நிறத்தணும்னா இவ்வளோ ஹைட் வரணும் போல. இதை ஒரே லெவலுக்கு நிறத்தி எப்போ உங்க வீடு வீடு கீழே அந்த அவ்வளோ பள்ளம் இருக்குல்ல, அந்த பள்ளத்தில் நிறத்துறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இந்த மண் இல்லை. ஆமாம், தோண்ட இங்கிட்டு தண்ணி தோண்ட அங்கிட்டு போய் நிறத்திடுவாங்க. அது நிறத்துறதுக்காகத்தான் அந்த கல்லெல்லாம் எடுக்கிறாங்க. அந்த கல் எடுத்து வெளியில் வச்சுட்டாங்கன்னா அவங்க ஃபுல்லாக அப்படியே இப்போ சரி சமமாக நிறத்திடுவாங்க. நிறத்திட்டு இது விற்கிறதாங்க. நாட்டுக்கு எப்படி எத்தனை லட்சம் சொல்றாங்கன்னு தெரியல. ஒரு சென்ட் இடத்துக்கெல்லாம் மொத்தமா தான் விற்பாங்கன்னு நினைக்கிறேன். 85 சென்ட் இருக்கு. வாங்கி போடு ஒரு 50 சென்ட். அவர் 50 சென்ட் வாங்கி போடு. ஆமா, என் புருஷன் பத்தே வெளியில வேலைக்கு போயிருக்காரு. எந்த வெளியில? பாத்ரூம் விட்டு வெளியில வேலைக்கு போயிருக்காரா? அல்ல பின்ன 50 சென்ட் எதுக்கு நமக்கெல்லாம் முடியாதுப்பா. இந்த விரல்ல என்ன விழுங்குதோ அதத்தே பாத்துக்கணும். ரைட். அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, விக்கிறாங்க, வாங்குறாங்க, இடத்துக்காரங்க பிரச்சனை. அதை பத்தி நமக்கு பேச வேண்டியது இல்ல. ஆனா என்ன இதுல ஜேசிபி வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. என்ன நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதுல? அது வீடு கட்டுறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. கட்டுறதுதான் காமிங்க அப்படின்னீங்க. வீடு எல்லாம் கட்டலைங்க. அதைத்தான் சொல்ல வந்தோம். உங்களுக்கு சொன்னா நம்ப மாட்டாங்க சிலரு. சும்மா பில்டா போடாதீங்க, நடிக்காதடி அப்படிப்பாங்க. அவங்களுக்கு நேரடியாவே காமிச்சு கொடுத்துட்டோம். இது ஊராம்பட்டு இடம், ஊரா வேலை பார்க்குறாங்க. நாங்க நின்று உங்கள்ட்ட அதை வச்சு வீடியோ போட்டுக்கிட்டோம். ஆமா, அதை வச்சு வீடியோ போட்டோம். இங்க வருங்க, இது போய் இங்கிட்டு போனா தான் நம்ம வீடு இருக்குது. அங்கே மேல போனது நல்லா காத்து தொங்கும். இந்த வருஷம்லாம் எப்படி ஆக போதோ தெரியல. சக்க இந்த இவங்க நிறத்துற மாதிரி பக்கத்துல அந்த இடத்துக்காரங்களும் நிறத்திட்டாங்கன்னாக்கும் இந்த ஏரியால டவுன் ஆயிரும். காட்டு பண்ணி எல்லாம் வராது. ஆமா, அது உண்மைதான். மானு காட்டு பண்ணி இதெல்லாம் வராது. அதுவே வரணும்னு நினைச்சா புல்லு இருந்தா தானே வரும். என்ன செடி குப்பைன்னு இருந்தா தானே வரும். இதுலதான் ஷார்ட் ரூட்ல விளையாட போவாங்க. நீ அந்த பொழப்பும் போச்சு. ஆமா, இதுல ராத்திரியில பாட்டுக்கு குடுக்குன்னு யாராச்சும் ஓடுனாங்கன்னா, ஆனா ராத்திரியில இன்னொன்னு விறுவிறுன்னு காட்டு முருகல் வந்து சரசரன்னு போயிட்டு பாரு. வழக்கமா வர்ற மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா பொத்து இந்த குழிக்குள்ளதே விழுங்க எல்லாமே. இதுலதானே கொண்டுட்டு வருவாரு. இன்னும் கொண்டு வர முடியாது, ரோட்ல கொண்டு வருவாரு. சரி, இந்த பக்கம் வந்துக்க. இங்க பாரு. என்னமா சொல்ல விரும்புற? என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இத்துடன் நாங்கள் உரையாடலை முடித்துக் கொள்கலாம். ஆமா, ஏன்னா இது ஒரு இடம் வாங்குறது, ஒரு இடம்னா அந்த காலத்துல அவங்க அம்மாவங்கெல்லாம் அந்த வாங்கி போட்டிருக்காங்கன்னா அப்போ வந்து விலை கம்மியான ரேட்டா இருந்திருக்கும், வாங்கி போட்டுருப்போம். இப்போ அதாவது கட்டடங்கள் நிறைய இடத்துக்கார உம்மா சொன்னாங்க, கட்டடம் நிறைய இடத்துக்கான வேல்யூ கூடிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இங்க ஏரியாக்கள்ல நிறைய கட்டடங்கள் வந்தனால இந்த இடத்தோட வேல்யூ எல்லாம் கூடி போச்சு. எப்படின்னா இந்த இடத்துல இந்த உம்மா அப்பா வாங்கும்போது 15,000க்கு வாங்கினாங்களாம். மொத்தமே இந்த 85 சென்ட் இடமும் அதுவும் 15,000க்கு வாங்கினாங்களாம். என்னது எறும்பு என்னமோ கடிச்சிச்சு. 15,000க்கு வாங்கினாங்களாம். அதே மாதிரி இந்த இடத்த இந்த பக்கத்தில் இருக்கு, அதுவும் 85 சென்ட் இடம் தானா. அவங்க 13,000க்கு வாங்கினாங்களாம். அவர் கூப்பிட்டு வாங்கி கொடுத்தது இந்த இடமா. உம்மா சாகுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டிலே தான் வந்து உட்காந்து பேசும். அப்போ நான் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஊர் எவ்வளோக்கு வாங்குனீங்க, இப்போ என்ன சென்ட்டுக்கு கொடுப்பீங்க, இதெல்லாம் கோல் முட்டி விட்டுற. ஏன்னா முன்னாடி நான் இடம் பார்த்து தெரியல. உம்மா உங்க இடத்துல ஒரு 5 சென்ட் இருந்தால் தாங்களே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா இது மொத்தமாக இருக்குது, 4 பிள்ளைங்களாம் இருக்குல்ல, உங்களுக்குலாம் வீதம் கொடுக்கணும், அதனால கொடுக்க முடியாது. அப்போ நான் வாங்கும்போது 15,000, இப்போலாம் விலை ஓவராக போயிருச்சுல்லப்பா, என்னமோ எனக்கு அப்புறம் என் பிள்ளைய பிரித்து எடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதையும் பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உம்மா செத்து போயிட்டாங்க. அவங்க செத்து 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். என்னப்பா 2 வருஷமா? இங்கே வந்து 3 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆச்சு. அப்போ அவங்கெல்லாம் பிரிக்கிறாங்க. நீ எடுத்து பிள்ளைங்க எல்லாரும் பிரிச்சாங்கன்னா கோடியாக கிடைக்கும். பிரிக்கிறாங்களோ அவ்வளவு எடுத்துக்குவாங்க, அவ்வளவுதாங்க. இல்ல, ஒரு ஆளுக்கு 1 கோடி கிடைக்குங்க. ஏன்னா சிட்டிக்குள்ள இருக்காங்கல்ல, அதனால இந்த இடத்துல அடுத்த பில்டிங் வரும்போது நம்ம இங்க இருந்தோம்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஆமா, பில்டிங்லாம் வரத்தான் செய்யுதோ. வாங்குற பெரிய முதலாளி வாங்கினாங்களா, மொத்தமா வாங்குறாங்க பெரிய முதலாளி தான் இருப்பாங்க. என்ன கட்டடம் கட்ட போறாங்களோ தெரியல. சரி, கட்டும் போது அங்கனக்குள்ள நாங்க இருந்தோம்னா பழைய இரும்பெல்லாம் நமக்கு கிடைக்கும் நம்புவோம். இல்லைன்னா அதையும் அவரு பெட்டி கண்ணாடிக்கார கொண்டு எங்கிட்டு கொடுத்துருவாரு. கீழே குச்சிரி கடை இருக்கு, அங்கே கொடுக்காமலாம் நமக்கு தர போறாங்க. கீழே கொடுக்காம மேல கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. சரி, ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.